அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். 2 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 3rd இயரை நோக்கி பயணப்படுறோம். இறைவனுடைய அருளால் பெண்கள், மிக முக்கியமாக பெண்கள், நமக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரீம் இருக்கணும். ஸோ அந்த ட்ரீம் என்னன்னு தேடக்கூடிய ஒரு பயணத்தில் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். கூடவே ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே அவங்களுடைய கனவு பாதையை கண்டுபிடிச்சி அதில் அழகாக பயணம் செய்யக்கூடிய சகோதரிகளை நாம் அழைச்சி ஒவ்வொரு வாரமும் பேசிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம கூட வந்திருக்கிறது மிஸ்ஸஸ் கிதிர் நஸ்ரீன் அவர்கள். ரொம்ப அருமையாக தன்னுடைய செயல்பாடுகளில் தன்னுடைய இலக்கை நோக்கின ஒரு பயணமாக அவங்க பயணம் செய்து கொண்டு இருக்காங்க. இவங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்டாகவும் லைஃப் கோச்சாகவும் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு அழகான தருணத்தில் உங்களை நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் சார்பாக வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அழகான பிளாட்ஃபார்ம் ஹெவன்சி கவுன்சிலிங் என் அழகான ஜன்னத்துல் பஹரியா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஷஃபிக் பிரதர், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டைமை ஒதுக்கி ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறோம், ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம், ஏதாவது ஒரு பாயிண்ட் அட்லீஸ்ட் இன்ஷால்லா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே ஆக்கலாம். மேம், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் கிதர் நஸ்ரீன். நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்டாகவும் லைஃப் கோச். நியூட்ரிஷன் சொல்றது உடம்பு சம்மந்தப்பட்டது, லைஃப் சைக்காலஜின்னு சொல்றது மனசு சம்மந்தப்பட்டது, மைண்ட் சம்மந்தப்பட்டது. இது ரெண்டுமே அழகா இருந்தா நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அழகா இருக்கும்னே சொல்லலாம். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து இந்த ரெண்டு ஃபீல்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். கவுன்சிலிங்கா இருக்கட்டும், ட்ரைனிங்கா இருக்கட்டும், கெரியர் கோச்சிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே இது ரெண்டையும் சேர்த்தே நான் எடுத்துட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. உண்மையிலேயே நம்ம லைஃப்லையே ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உணவு தான். ஸோ நீங்கள் நியூட்ரிஷனையும் நம்மளுடைய ரியல் கெரியரையும் சேர்த்து நீங்கள் சொல்லும்போது இட் வுட் பி நினச்சி பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. மாஷா அல்லாஹ். அப்போது நீங்கள் நியூட்ரிஷனிஸ்ட்னால் நீங்கள் அந்த விஷயங்கள் என்ன மேம்? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நியூட்ரிஷன் சொல்கிறது பிஎஸ்சி எடுத்து பண்ணது. ஸ்டார்டிங்கில் அந்த டைம் எல்லாருக்குமே இருக்க குழப்பம், நமக்கு யாராவது கரெக்டான விதத்தில் கைட் பண்ணுவாங்களா, நம்ம என்ன படிக்கலாம், எல்லாருக்குமே ஆசை இருக்கும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஆசை சின்ன வயசுலேருந்து நமக்கு போட்ட ஒரு விதைகள். ஒவ்வொருத்தர் சொல்கிறத கேட்டு பார்க்குறத கேட்டு டீச்சர் ஆகணும் இப்படின்ற பல விதமான கனவுகள் இல்லையா? அதே மாதிரி கனவுகளோட தான் என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் நினச்சதை படிக்க முடியல, பட் ஏதோ ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் போகணுன்ற மட்டும் இருக்கு. நல்லா என்னை ஏதோ ஒரு வகையில் இந்த நியூட்ரிஷனை போய் ஆன் ஸ்பாட்ல, காலேஜ் வாசல்ல இருந்து ஆன் ஸ்பாட்ல நான் சூஸ் பண்ணதுதான் இந்த நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் என் வாழ்க்கையே அது சேஞ்ச் பண்ணணும்னு நான் இப்பதான் ரியலைஸ் பண்ணி இப்போ அதை பத்தி நான் பேச வந்திருக்கேன்றப்போ இட் இஸ் த சேஞ்சிங் பாயிண்ட் இன் மை லைஃப்னு சொல்லலாம். எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு சொல்லி அதுலேயே இருப்போம். பட் அதை தாண்டி இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, கத்துக்கிறதுக்கா இருக்கட்டும், படிக்கிறதுக்கா இருக்கட்டும். இதெல்லாம் பத்தி நமக்கு அந்த டைம்ல வலியுறுத்துறதுக்கு கரெக்டான கைடன்ஸ் இல்லை. பட் ஸோ நம்மளே சொல்லிட்டு இருக்கோம், நம்மளே அது ஒரு ஆபத்து பண்ணக்கூடாது, நம்மள மாதிரி யாரும் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஜென்ரேஷன் இப்பெல்லாம் சொல்லவே தேவையில்லை, ஏகப்பட்ட படிப்புகள், நிறைய ஃபியூச்சர் நோக்கி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் அந்த பசங்களுக்கு இருந்தாதான் இந்த வழியை சிறப்பானதாக்கும். அதனால நியூட்ரிஷன் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், பெனிஃபிட்டாகவும் இருக்கணும், அதே வேகத்துல நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கியும் போகணும் அப்படின்றப்போ அந்த சைக்காலஜி. ஸோ நியூட்ரிஷன் சைக்காலஜி, நியூட்ரிஷன்ல ஆக்சுவலி சைக்காலஜியும் வரும். ஸோ இதனால எனக்கு இன்டர் கனெக்டடாகவே இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாமோன்ற அங்கேயே ஒரு டைலமா, எனக்கு கன்ஃபியூஷன். பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி, ஓகே நான் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற ஒரு இது. ஸோ நியூட்ரிஷன் சொல்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி அபவுட் சாப்பாடு, ஃபுட்ன்றது மட்டும். இது இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுட்னா என்ன, நம்ம மனசுக்கு அது எப்படி தேவை, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அது எப்படி தேவை,
அப்படின்றத சொல்லி கொடுத்துச்சு. சைக்காலஜி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய கத்துக்கிட்டேன். கெரியர்னா என்ன, நமக்கு என்ன தேவை, இந்த பசங்களுக்கு என்ன தேவை, நம்ம எப்படி அவங்களுக்கு பண்ணலாம். இந்த எம்பிபிஎஸ் நீட்னு சொல்லி அதுலயே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. மெடிசன் தான் டாக்டர் மட்டும் தான் அந்த டாக்டர் எம்பிபிஎஸ் கிடையாது. அதை தாண்டி அதுக்குள்ளேயே நிறைய ஃபீல்டு இருக்கு. பட் அதெல்லாம் பத்தி யார் பேசுறது? நம்ம பட்டு வேணான்றதுக்காக நான் கரியர் கோச்சிங் சூஸ் பண்ணேன். அதே விதத்துல கவுன்சிலிங், நான் கவுன்சிலிங் பண்றப்போ நியூட்ரிஷனிஸ்டாவும் வெல்னஸ் கோச்சிங்கும் கொடுப்பேன், மனசு சம்பந்தப்பட்டதான் கொடுப்பேன். ஸோ எல்லாமே சுத்தி கொடுக்குறப்போ ஒரு என்ன சொல்ற, ஒரு காம்பேக்டா ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கப்போ கண்டிப்பா தேடி வர்றவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்பயுமே இருக்கும்னு நான் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் இட் இஸ் கோயிங் ஆன் தட் வே. எஸ் மேம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து ஃபுட்டு தான், நம்ம ஃபுட்டுங்கிறத தாண்டி ஃபுட்டை பற்றின அவேர்னஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ லைஃப் கோச்சோடு சேர்த்து நம்மளோட நியூட்ரிஷனை நீங்கள் கொடுக்கும்போது தட்ஸ் தி கிரேட் திங். ரியலாக நமக்கு அதுதானே முக்கியம் இல்லை? நம்மளுடைய லைஃபே சொல்லுவாங்கள்ல, சாப்பிட்றதுக்காக தான் வாழ்கிறோம், வாழ்கிறதுக்காக தான் சாப்பிட்றோங்கிற மாதிரி. யுவர் பிளாட்ஃபார்ம் இஸ் ஸோ பிளஸ்டு சொல்லப்போனால். ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பட் நீங்கள் வந்து இது நான் படிச்சிருக்கேன், இதனால மற்றவங்களும் பயனடைகிறாங்க, அது எனக்கும் ஹாப்பி அப்படிங்கிறப்போ தட்ஸ் தி திங்ல. எஸ். அதே இப்போது நியூட்ரிஷன் அண்ட் டயத்தட்டிக்ஸ் அந்த என்என்டி படிக்கிறதுக்கு வந்து காஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? லிட்ரலாக நம்ம இது படிக்கிறதுக்கும் மற்ற இது படிக்கிறதுக்கும் காஸ்ட்டு அண்ட் டைமிங் அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன் இதை நான் இது வந்துன்னா நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எடுத்தோடனே ஒரு கனவு என்ன அப்படின்னா, நமக்காக இருக்கட்டும் அல்லது நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும் ஒரு டாக்டர், இன்ஜினியர், இவ்வளோ தான். பட் நீங்கள் சொல்கிற இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அப்படிங்கிறதே இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது டவுட் தான். அப்போது இந்த விஷயங்கள் கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா நம்ம பெண்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. நான் ஜாயின் பண்ண டைம்ல ரொம்ப கம்மியாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு காலேஜ் 2 காலேஜ்ல மட்டும்தான். பட் இப்போ நான் ட்ரைனிங்னு சொல்லி நிறைய காலேஜுக்கு போறப்பதான் இவ்வளவு காலேஜஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும், பிரைவேட் காலேஜா இருக்கட்டும், எல்லா காலேஜுமே இதுல இருக்கு. இது எப்படி வரும்னா, இந்த வந்து ஆர்ட்ஸ்ல வந்து வருது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல சேர்ந்து வருது நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ்ன்றது. எஸ், இது வந்து இதுலயும் நம்ம ஒயிட் கோட் போடுவோம், நம்மளும் ஒரு டாக்டர் தான்ற ஃபீலை கொண்டு வர ஒரு கூடிய ஒரு இதுனே சொல்லலாம். எக்ஸ்பென்ஸ் வைஸ் பார்த்தோன்னா நம்ம அவ்வளோ செலவு பண்ண இல்லை. நம்ம இதில் ரொம்ப எம்பிபிஎஸ்ஸை விட கம்மியாக தான் செலவு பண்ணுவோம். ஜஸ்ட் 3 இயர்ஸ் இருக்கும் பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ். ஜஸ்ட் பிஜி பண்ணணும். பிஜியில் நீங்கள் எதை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறீங்களா, ஃபுட் சயின்ஸா, டயட்டீஷியன் ஆகணுமா அப்படின்ற மாதிரி. இதுல வந்து நம்ம ரியல் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா கிளினிக்கல் டயட்டீஷியன் சொல்லலாம், ஹாஸ்பிட்டல்ல பண்றது. நியூட்ரிஷன் சொல்றது நம்ம ஒன்லி பிஎஸ்சி முடிச்சுட்டு லைக் நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு கருத்து சொல்ல முடியும், கைட் பண்ண முடியும். பட் வென் யூ பிகம் அ டயட்டீஷியன், பிஜியில் வந்து நீங்கள் அப்கிரேட் டயட்டீஷியன் பண்ணும்போது உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற செக்டர்ஸ் கிடைக்கும். பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற கொடுத்து இருக்கும். இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட், ஒபிசிட்டி பேஷண்ட், கிட்னி பேஷண்ட், நம்ம ப்ரெக்னென்ட் ஆகி போகிறப்போ இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது லேக் ஆகும். கண்டிப்பாக விமன்னு சொல்கிறப்போ அயன் லேக் ஆகும். போய் டயட்டீஷியனை பாருங்க, அவங்க ஒரு ஃபுட் சார்ட் தருவாங்க, அதை போய் பேசுங்கன்னு. இப்போ எது இருந்தாலும் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒபிசிட்டி பேஷண்ட்டாக இருக்கட்டும், டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு டயட்டீஷியன் இருப்பாங்க. அந்த பதவி இந்த அழகான ஒரு படிப்பு வந்து இருக்குன்னு சொல்லலாம், கிளினிக்கல் டயட்டீஷியன் சொல்றது. ஸோ நம்ம தான் அவங்களோட மீலே டிசைன், அவங்களோட சாப்பாடு என்ன சாப்பிடணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது அழகா மீல் பிளான் பண்ணி கொடுக்குறது. அப்படி இல்லையா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னு இருக்கு. இது வந்து படிச்சா இது மட்டும் தான் இல்லை, ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் துறையில நம்ம வந்து வேலை கிடைக்கும். அதுல ஒன்று ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன். எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் தேவை. அவங்க மசில் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அந்தந்த ஆக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி ட்ரெயின் ஆகணும். இந்த ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ரன்னிங், இல்லை வாட் எவர், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், அந்த மாதிரி ஃபிட்னஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸ்னே இது சொல்லலாம். இல்லை டான்ஸஸ் இருக்கட்டும், இல்லை ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கட்டும், தோஸ் பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் ஜிம். அவங்க அங்கேயுமே கண்டிப்பாக ஒரு டயட்டீஷியன், நியூட்ரிஷன் அவங்க சொல்றதான் இவங்க சாப்பிடணும், இந்த அளவு தான் சாப்பிடணும், எல்லாம் கணக்கு பண்ணி. இப்போ நம்ம யூடியூப்பை திறந்தா பாதி பேர் நியூட்ரிஷனிஸ்ட் ஆகும், பாதி பேர் டயட்டீஷியன் ஆகும் தான் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அதுலேயே நம்ம நிறைய கற்றுக்கலாம்னு சொல்லலாம். எல்லாம் அளந்து சாப்பாடு இதுன்ட்டு
எல்லாம் நிறைய பேர் போடுவாங்க. நம்மளோட ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு நம்ம பண்ணா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் நமக்கு இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இல்ல நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இருக்கப்போ ரிகவரி ஸ்டேஜ் இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம கண்டிப்பா அது வந்து கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுக்காக. இல்லைன்னா ஒரு பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷன் NGO செக்டர்ஸ்ல அந்த மாதிரி நமக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல அங்க மாதிரியும் நமக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. நம்ம எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போறோமோ, படிக்கிறத நம்ம சிறப்பாக படிச்சிட்டோம்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ ஒவ்வொரு நம்ம போய் தேடி தேடி கிராப் பண்ணணும். அதுதான் கண்டிப்பா தேவை. ஓகே நான் இது படிச்சுட்டேன், ஐம் செட்டில் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம்னா இந்த மாதிரியான ஃபீல் இருக்குதுன்னு தெரியும். நம்ம எப்பயுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்கு, எங்க போய் படிக்கணும், யாரை போய் தேடணும், நமக்குன்னு ஒரு மென்டார் கண்டிப்பா செட் பண்ணி வைக்கணும். அந்த மென்டார் செட் பண்ணி வைக்கிறப்போ இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், வழி தெரியல, என்ன யூஸ் பண்றோம், கூகுள் மேப் யூஸ் பண்றோம் இல்லையா? அது எதுக்காக, நம்ம ஈஸியா அந்த ரூட்டை தேடி போகணுன்றதுக்காக. அதேதான் நம்ம ஒருத்தவங்களை பார்த்து நான் இந்த மாதிரி ஆகணும்னா அவங்களோட கூகுள் மேப் எடுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன படிச்சாங்க, எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க, அதுதான் கூகுள் மேப், அவங்களோட மேப். அதை தேடி போறப்போ உங்களுக்கு ஈஸி தானே அவங்கள நீங்க ஆகுறது. நீங்க ஃப்ரெஷ்ஷா எதுவும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க தேவையில்லை. சோ நீங்க ஒரு மென்டாரை ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். அவங்களோட கூகுள் அவங்க என்ன பண்ணாங்க ஃப்ரம் ஸ்கிராச் டில் நவ், எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஸோ ரொம்பவே ஈஸி இந்த காலத்து பசங்களுக்கு டு அட்டைன் த பிளேஸ், அந்த சக்சஸ் நோக்கி போறதுக்கு ஒரு பெரிய இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, எங்க வீட்டுல என்னை வெளியவே அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி போய் செக்டர்ஸ்ல வேலை பார்க்கறதுக்கு. ஆன்லைன் நியூட்ரிஷன் கோச் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பிளேஸே இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆன்லைன் நியூட்ரிஷன் கோச் இருக்கிறது நிறைய பேர் இப்போ அதுதான். இப்போ பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா லைஃபே வேற மாதிரி. அதேதான் இதுவும் ஆஃப்டர் கொரோனா ஆன்லைன் செக்டர். இப்போ அதனாலதான் நம்மளுக்கும் இந்த அழகான பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு சொல்லலாம். கொரோனாக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம எல்லாம் நேர்ல ஆஃப்லைன் செஷன் நடந்தது. இப்ப எல்லாம் நமக்கு ஒரு இருந்த இடத்துலயே ஈஸியா நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும்ன்றது ஆஃப்டர் நம்ம எல்லாருமே கத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஆன்லைன் நியூட்ரிஷன் இல்ல கார்பரேட்ஸ் இல்ல ஆஃபீஸ் ஜாப்ல அவங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச்சுன்னு தேவைப்படுது. அப்பப்போ ஒரு செஷன் அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க இல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சேர்ந்ததுதான். சைக்காலஜி வெஸ் நியூட்ரிஷன் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கோச் தேவைப்படுது. இல்ல அகாடமிக் வைஸ் ஒரு காலேஜ்ல இருக்கட்டும், இல்ல ரிசர்ச் ஃபீல்டு அந்த மாதிரி பிளேசஸ்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்கு. இது வந்து MBBS அளவுக்கு நம்ம ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப கம்மியான காஸ்ட் இப்ப எல்லா காலேஜஸ்லயுமே அவைலபிலிட்டியா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டியிலேயே யார் வேணாலும் இஃப் வி ஹாவ் தி அந்த ஐடியாஸ் இருக்குது, நம்மளுக்கு அதுக்கான ஆர்வம் இருக்குன்னா இதை பர்சியூ பண்ணலாம். மாஷா அல்லாஹ். எஸ், ஏன்னா இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம குழந்தைய என்ன படிக்க வைக்கிறது இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் மோரோவர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேரியஸ் ஆஃப் இடங்கள்லையுமே நமக்கு இதில் வாய்ப்புகள் இருக்குங்கிறப்போ நமக்கான மரியாதையும் அதில் அருமையாக இருக்கும். பிகாஸ் நம்ம டாக்டரோட ஒர்க் பண்ணுறோம், மற்ற இடங்களில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அண்ட் மோரோவர் நம்மளை சுற்றி தான் எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களை சுற்றி தான் வந்து எல்லோரும் இருப்பாங்க, ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் சுற்றி தான். சூப்பர் மேம், சூப்பர். இப்போது ஒரு நியூட்ரிஷனாக இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி மோஸ்ட் ப்ராபப்ளி எவ்வளோ தூரம் யூடியூப் வந்து நமக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லுதோ அதே அளவில் ஃபுட் வ்ளாக்ஸும் வருது தான். இப்போ உங்களுடைய வியூ என்ன இந்த ஜங்க் ஃபுட்ஸுக்கும் ஒரிஜினல் நியூட்ரிஷனுக்கும்? ஏன்னா இப்போ வந்து எல்லா நேரங்கள்லையுமே எல்லா ஃபுட்டும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலற்ற விஷயங்கள் வந்து எல்லாரிடமும் பரவுது. அப்படிங்கிறப்போ ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக ஜங்க் ஃபுட்டுக்கும் உமனுக்கும் அல்லது ஜங்க் ஃபுட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன, அண்ட் அதை நம்ம எப்படி பார்க்குறோம், உங்களுடைய பார்வை என்ன? கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி நம்ம யூடியூபை திறந்தா இது ஒரு பக்கம் இருக்கு, இந்த மாதிரி சாப்பிடுங்க இது நல்லது ஹார்ட்டுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சாப்பிட்றதுக்கு டைமே இல்லாதன்ற மாதிரி மிட் நைட் பிரியாணி 3 AM 4 AM ஒரு பக்கம் பார்க்க ஸ்டார்டிங்ல பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருந்தாலும் பட் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே பெருசுன்னே சொல்லலாம் இல்லையா? பிரியாணி சாப்பிடலாம், அதுக்குன்னு 4 AM 3 AMல இப்ப அவங்க எல்லாம் பார்த்தா என் மேல கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இதுவாதான் இருக்கு. எப்போ போனாலும் கிடைக்குது. அது ஒரு ஈகரை கொண்டு வந்துடுறாங்க, டெம்டேஷனை கொண்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாமா கிட்ட. ஸோ யூடியூப்பை பார்த்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற போது நம்ம அதை எப்படி போடுறோம், ஸோ அவங்க ஒரு இதுவாக பண்ணுறாங்க கண்டென்ட்னு வச்சு. பட் அது எந்த அளவுக்கு
அஃபெக்ட் பண்ணதுன்றதும் இருக்கு இல்லையா. கிட்ஸ் எஸ்பெஷலி கிட்ஸுக்குமே அது ரொம்ப டீனேஜ் பசங்களா இருக்கட்டும் எல்லாருமே போட்டது. நான் போய் ஒருத்தவங்க போட்டோன்னா நான் போய் சாப்பிட்டு அந்த ரீல் போட்டா எனக்கு அது பெருமை, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அஸ் அ பேரண்ட் நம்ம வந்து என்ன முக்கியத்துவம் கொடுப்போம், இல்லை ஹெல்த்தியா இருக்கணும், நியூட்ரிஷனிஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பசங்களுக்கு வந்து நம்ம யூஸ்வலா கொடுக்கறது தான். எப்படி அவங்களை அட்ராக்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டை பார்த்தோன்னே நம்ம கண்ணு தான் சாப்பிடும். நம்ம சாப்பிட்ற முன்னாடி கண்ணு அதை சாப்பிடணும். அந்த அளவுக்கு அப்படைசிங்கா இருக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பசங்களுக்கு பார்த்தோன்னா அது எடுக்க தோணணும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்குன்னு கேட்டோம்னா நம்ம தோசையவே எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பீட்ரூட் மிக்ஸ் பண்ணி, இல்லை கீரைகளை கலர் பீட்ரூட்னு சொன்னப்போ ரெட் கலர் வரும், கீரன் கிரீன் கலர் வரும். ஸோ இந்த கலர் மூலயமா இப்படி நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி அந்த தோசை பேட்டர்லேயே இந்த மாதிரி நம்ம எக்ஸைட்டிங் இருக்கும். ஸோ பசங்க தோசையவே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். நூடுல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும் இல்லையா. ஸோ அதையுமே இப்போ ரொம்ப லைக் வீட் நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸ் இப்போ நிறைய பேர் கம்பேரிட்டிவ்லி ஆஃப்டர் கொரோனா பிஃபோர் கொரோனா இதுவுமே இருக்கு. பிஃபோர் கொரோனா இந்த மில்லட் பக்கம்லாம் யாருமே போனதே இல்லை. பட் ஆஃப்டர் கொரோனா நிறைய பேர் சேஞ்சஸ் ஆயிருக்காங்க. இட்ஸ் ஹாப்பி ஒன் சைடு. பட் இருந்தாலும் அது ரொம்பவே காஸ்ட்லியானதுன்னு ஃபீல் பண்றதும் ஒன் சைடு அப்படியும் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லைக் இந்த திணை, ராகி அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு இன்கார்பரேட் பண்றோம் நம்ம ஃபுட்டுல, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். அந்த டேஸ்ட் பசங்களுக்கு கொடுக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா மாத்தி எந்த அளவுக்கு கொடுக்கலாம், நியூட்ரிஷனிஸ்டா இருக்கலாம். ஏன்னா இப்போ உள்ள கால்சியம், அயன், இந்த ப்ரோட்டீன்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா தேவை. ஏதாவது ஒரு கிளைமேட் சேஞ்ச்ல கண்டிப்பா சிக்னஸ் உண்டாகுது. அது இந்த ஸ்கூல் கோயிங் பசங்களுக்கு ஈஸியா இம்யூனிட்டி கம்மியாகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டீனா இருக்கட்டும், அது இந்த மில்க், எக்கு, இல்லை இந்த கிரீன்ஸ்ல இருக்க இதெல்லாம், இல்லை தால், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் டெய்லி ஃபுட் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என்ன சொல்றதுன்னா, பசங்களோட சண்டை போடாம அப்போ நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும்னா ஸோ அந்த கலர்ஃபுல்லான பிளேட்டை நம்ம பார்த்துணும். ரொம்ப ஸ்மார்ட்டா நம்ம தான் வேலை செய்யணும். அப்படியே ஆகிட்டே இருக்கணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்துட்டு எனக்கு இதுதான் ஈஸி, இப்படிதான் நான் பண்ணுவேன்னா ரொம்ப கஷ்டம். அந்த பசங்களை இது பண்றது எஸ்பெஷலி வித் திஸ் ஜென்ரேஷன் கிட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும் பேரண்டா நான் சொல்லுவேன். அந்த ப்ரெசன்டேஷன் நம்ம எப்படி கொடுக்குறோம், லைக் குக் வித் கோமாளி ஷோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரண்ட்ஸே கத்துப்பாங்க. ப்ரெசன்டேஷன், கலர், அந்த இதெல்லாம் கலர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரொம்பவே அப்படைசிங்கா இருக்கிற மாதிரி பண்ணணும். சொல்ற மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கறது வந்து நார்மலா அது பேரண்ட்க்கு வந்து ஈஸியான ஒர்க் தானா, இல்லை அதுக்காகவே கிச்சன்ல அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணுமா? இப்படி கேட்டா எப்படி ஈஸியான ஒர்க்குன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா தேவை. இப்போ ஃப்ரூட்ஸ் நார்மலா நம்ம கட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். பட் அதே நம்ம கொஞ்சம் யாராவது கட் பண்ணி தந்தா நல்லா இருக்குமேன்னு சாப்பிடாம இருக்கிற ஆட்களும் இருக்கு இல்லையா. சோ பசங்க நம்ம எப்படி சாப்பிட ஷேப், இப்போ ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணிட்டு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஷேப், ஸ்டார், ஹார்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் கொண்டு வரணும். இந்த பசங்களை கனெக்ட் பண்றது அப்படிதான். ஏதாவது ஷேப் கொண்டு வர்றது, அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை வந்து எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் ஹெல்த்தியான வகையிலன்னு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கிடணும், இல்லைன்னு சொல்லலை. பட் அப்போதானே நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா அந்த ஹெல்த் வந்து ரொம்பவே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும்ன்ற நிலைமையில இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தைய வந்து பாத்துக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம கிளாஸ் போறோம். அப்போ அதுக்கு மெனக்கெடுற மாதிரி குழந்தைய பார்த்துக்கும் போது அந்த ஃபுட்டுக்கிட்ட கொஞ்சம் மெனக்கெடுறது பெட்டர். ஆனால் எஸ், நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய எப்படி பார்த்துக்கிறது, எனக்கு அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள், என் பேச்சே கேட்க மாட்டான், இப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம கொடுக்கும்போதே நம்மளோட நல்ல இன்ட்ராக்ட் ஆவாங்கல்ல. ஆமா கண்டிப்பா நம்ம அவங்க வழியிலேயே நம்ம போகணும். இன்னைக்கு நான் வந்து லைக் வீக்லி 7 days இருக்கா, 4 days மம்மி சொல்ற மாதிரி நீ சாப்பிடு, 2 days நீ சொல்ற உனக்கு பிடிச்ச ஃபுட்டு நான் தரேன். எப்பயுமே எனக்கு ஹெல்த்தின்னு போனா அவங்க மைண்டே ரொம்ப இதுவாயிரும். அவங்களுக்கு பிடிச்சதே நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கணும். பட் அதுவே இல்லாம இப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணாதான். ஸோ போக போக வளர்றதுக்கு அவங்க பழகிடுவாங்க. ஓகே மம்மி வந்து நம்ம கேட்கறதும் தருவாங்க, அவங்க சொல்றதும் நம்ம சாப்பிடலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு, அந்த மைண்ட் செட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அங்க மேட்டர்ஸ் மோஸ்ட். அந்த பசங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ அவங்க சொல் பேச்சு நம்ம கேட்கணும், அப்பதான் அது நடக்கும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா எப்ப பாரு மம்மி சொல்றதே நான் கேட்கணும்னா அப்ப நான் சொல்றதை யார் கேட்பா அப்படின்னு தான் குழந்தைங்க கேட்கும். எஸ், அப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம டெய்லி சமைக்கிறதுலையே கொஞ்சம் நீங்கள் நியூட்ரிஷனிஸ்டாக, அதாவது ஒரு உமனுக்கு என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்லாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், பட் நம்மளை பார்த்துக்க மாட்டோம், அதுவும் இருக்குது.
ஸோ உமனுக்கு வந்து நீங்கள் வந்து சிம்பிளாகவே இருந்தாலும் இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அண்ட் மோரோவர் நீங்களும் ஹெல்த்தி உங்கள் மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி என்ன நியூட்ரிஷன் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு விமன் நம்ம தான் சூப்பர் விமன்னே சொல்லலாம் இல்லையா? நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும், நம்ம ப்ரொஃபஷனலா இருந்து அதையும் பார்க்கணும், எங்கேயும் பார்க்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்யணும். கணவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், இன்லாஸ் இந்த மாதிரி நம்ம ஜாயினா இருக்கும் போது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு கடைசியில் நமக்கு என்ன பிடிக்குன்னே தெரியாம, பிடிக்குதோ பிடிக்குது இல்லையான்னு தெரியாம எதையோ ஒன்று சாப்பிடுவோம், அது பிடிக்காம போயிடும். இதனாலே நமக்கு ரொம்ப லேக் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த ஸ்டாமினாவை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நிறைய பேர் லைக் சப்ளிமெண்ட்ஸ் வரையும் போயிட்டாங்க. பட் ஒய் ஃபுட்டே நமக்கு ஒரு மருந்து, உணவே மருந்துன்னு சொல்றதே அதுதான். ஓகேயா? ஸோ டெய்லி நம்மளோட ரொட்டீன்ல ஒரு சின்ன சின்ன ஹேபிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாலே அஸ் அ விமனா நம்ம கொஞ்சம் ஆஃப்டர் 30 சொல்றப்போ இந்த கால்சியம் இப்போ பார்க்க நல்லா தான் இருக்கும், இப்போ ஹெல்த்தியா தான் இருக்கேன்னு தோணும். பட் வென் யூர் கிராசிங் ஆஃப்டர் 35 சொல்றப்போ தான் அந்த போன் தேய்மானமா இருக்கட்டும், இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னா தேய்மானம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் நம்ம லேக் ஆகிறோம். அது ஏன்னா நம்ம எல்லாம் கவனக்குறைவு, இங்க எல்லாம் விட்டுறோம். அந்த கால்சியம்க்கு நம்ம இம்பார்ட்டனே கொடுக்காம போறதுனால அந்த போன் தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. அதுல இருந்து ஸ்கிராச் பண்ணி எப்படி அந்த தேய்மானம் ஏற்படுதுன்னு சொன்னா, நமக்கு எனர்ஜி இல்லாம போறப்போ அந்த போன்ல இருந்து நம்ம எனர்ஜி அதை அரிச்சு எடுக்குது. ஒரு பூச்சி எப்படி அரிக்கும் அந்த மாதிரி எனர்ஜியை வந்து நம்ம போன்ல இருந்து அரிக்கிறதுனால போன் அந்த இடம் வந்து இப்படி வீக் ஆகிட்டே போகும். ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்க ஓவர் வெயிட் போட்டு வேலை பார்க்குறப்போ அந்த இடத்துல நிறைய எனர்ஜி தேவைப்படுது, உங்க கைகள் நிறைய வேலை. அப்போ அந்த எனர்ஜி நிறைய தேவைப்படுற இடத்துல தான் உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல போன் எல்லாம் சாப்பிட்டு தான். ஏன்னா நீங்க அந்த ஃபுட்டு கொடுக்காட்டி போனை தான் எடுக்கும் ஃபுட்டா. அவங்க பாடி என்ன பண்ணும், இன்சைட் த பாடி நமக்கு தெரியாது என்ன நடக்குது, பட் ஆக்சுவலி இதுதான் நடக்குது. அதனாலதான் தேய்மானம் நடக்குது. போன்ல தான் இதாகுமா, மசில்ஸ் இதாகாதா? அதனாலதான் நமக்கு ஈஸியா விமன் சொல்றப்போ ரொம்ப தேய்மானம் மோஸ்ட் பாத்தீங்கன்னா விமனுக்கு தான் நடக்கும். ஆஃப்டர் 35 ஈஸியா, இப்போ 35 கூட இல்ல, நான் இப்ப பார்த்ததெல்லாம் 25க்கு அப்புறமே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் கெட்டிங் மேரிட் ஏர்லின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் கிவிங் பர்த் அந்த கால்சியம் அந்த போன்ல ரொம்ப வீக் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல மேபி பிரெக்னன்சில நல்லா சாப்பிடணும், என் குழந்தைக்கு நல்லா சாப்பிட்டுறாங்க. தென் வாட் ஹேப்பன் ஆஃப்டர் பிரெக்னன்சி, ஆஃப்டர் போஸ்ட் டெலிவரி எல்லாம் என்னது நம்ம கேரி பண்றது இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நீங்க கால்சியம்ல அயன்ல நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதனால தான் அந்த தேய்மானம், நம்ம எனர்ஜி எல்லாம் அந்த போன் சாப்பிட்டா அங்க கண்டிப்பா தேய்மானம் நடக்கும். அது நடக்கக்கூடாதுன்னா ஸோ எந்த அளவுக்கு நீங்க ப்ரோட்டீன் மசிலையும் நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ ப்ரோட்டீன் சொல்றப்போ டெய்லியும் கொஞ்சமாவது ஸ்ப்ரவுட்ஸ் இந்த நைட்டே ஊற வச்சு சாப்பிடணும். டெய்லி ஒரு பாயில்டு எக் ஃபார் நார்மல் பர்சன். ஒபிசிட்டின்றது வேற இது. ஃபார் நார்மல் பர்சன் நீங்க இதை மெயின்டைன் பண்ணலாம். ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு பவுல் சாப்பிடுறது, எக் சாப்பிடுறது. நீங்க மார்னிங் குக் பண்ணிட்டே இருப்பீங்க, ஒரு பவுல் இப்படி வச்சுட்டா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்க குக் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? ஒரு பீனட் நமக்கு கிடைக்கிற ரொம்ப சீப்பஸ்ட் இது இந்த வேர்க்கடலை. அதை விட ஹெல்த்தியஸ்ட் எதுவுமே இருக்க முடியாதுன்ற அளவு. பட் அது எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? இப்ப எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். எஸ் அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். பட் யூ ஃபாலோயிங் இட். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம்? நம்ம தினசரி வாழ்க்கையில அதை எடுத்துட்டு இருக்கோமா? எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுதான். பட் ஒரு விஷயத்த நம்ம திரும்ப 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 கேட்கதான் டக்குன்னு தூண்டுதல் அந்த இது ஆகும்னு சொல்லலாம். ஓகே எனக்கு இது நான் இப்ப பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ஒரு பசங்களுக்கு நம்ம ஒரு வாட்டி சொல்றதோட நம்ம கேட்கறது இல்ல. அங்கேயே நம்ம சின்ன வயசுல இருந்து அந்த பிரஷ் பண்ற பழக்கத்தை கொண்டு ஒரு வாட்டி சொன்னா சின்ன வயசுல மறந்துடுவாங்க. நம்ம திரும்ப திரும்ப பழகி அவங்க இப்ப நம்ம சொல்றது இல்லை, அவங்களே பண்றாங்க. அதே மாதிரிதான் எல்லா மோட்டிவேஷனா இருக்கட்டும், எல்லா ஹெல்ப் இந்த மாதிரி டாக்ஸ், ஸ்பெஷல் டாக்ஸ் எல்லாருக்குமே எனக்கு எப்படி தெரிஞ்சதுதான்ன்ற மாதிரி இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அதை நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்றது. டெய்லி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இந்த ரோஸ்டட் சென்னா, அந்த சென்னா இருக்குவே கடலை, அதை விட ஹெல்த்தி இதெல்லாம் என்ன ஒரு 10 ரூபாய்க்கே அவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடியது இல்லையா? லூஸ் பாக்கெட்டா இருக்கட்டும், ஒரு கையளவு டெய்லி நம்ம சாப்பிடுறது அஸ் அ விமனா ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். கார்போஹைட்ரேட் சொல்றது நம்ம எல்லாருமே ரைஸ் எடுத்துக்கிறோம். இப்ப நிறைய பேர் அதையும் மாறி ராகி, மில்லட்டு, திணை, வரகு, பிரவுன் ரைஸ் இந்த மாதிரியும் மாறிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படிதான் சாப்பிடணும்னு கிடையாது. நீங்க ஒயிட் ரைஸுமே சாப்பிடலாம். என்னால அதுக்கெல்லாம் அவ்வளவு இது பண்ண முடியாது, தனியால எனக்கு ஒயிட் ரைஸும் சாப்பிடலாம். அந்த அளவு தான் நம்ம பிளேட் நம்ம எப்படி கலர்ஃபுல்லா மாத்துறோம். நம்ம இந்த ரைஸை கம்மி பண்ணிட்டு நம்ம பிளேட்ல எப்பவுமே வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், நீர் சத்தா இருக்கட்டும், இல்ல புரோட்டீனா இருக்கட்டும், ஃபேட், இது சாப்பிட்டா நான் குண்டாயிருவேன், அது சாப்பிட்டா குண்டாயிருவேன் இந்த ஃபேட்டே எல்லாரும் ஒதுக்கி தள்ளிடுறாங்க.
ஒரு ஃபேட், அந்த ஃபேட்னு ஒரு பேர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? கண்டிப்பா நமக்கு தேவை அந்த குட் ஃபேட் அப்படின்னு சொல்றது நமக்கு கண்டிப்பா தேவை. ஜங்க் ஃபுட்ல தான் அந்த பேட் ஃபேட்லாம் வரும்னு சொல்லலாம். பட் நம்ம நிறைய விஷயத்துல நமக்கு குட் ஃபேட் இருக்கு. மீன்ல இருக்கட்டும், இல்ல புரோட்டீனா சொல்றோம், நம்ம எக் சாப்பிடுறோம், எல்லாமே இந்த குட் ஃபேட்ன்றது கண்டிப்பா தேவை. அப்பதான் நம்மளால நம்ம உடம்ப ரன் பண்ண முடியும். அது அப்பதான் ஓடும். நம்ம வந்து ஃபேட்டே கொடுக்காம வெறும் புரோட்டீன் இது மட்டும் கொடுத்தா கண்டிப்பா அதுவும் தேவை. ஒரு பிளேட்ல அது எப்படி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஹைட்ரேஷன் ரொம்பவே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரிதிங். நீங்க என்னதான் சாப்பிட்டு போனாலும் ஹைட்ரேஷன். தண்ணி குடிக்க பிடிக்கலையா, அட்லீஸ்ட் யூ சேஞ்ச் இன்டு மோர் பட் மில்க். அது ஒரு ஃபிளேவரா இருக்கும், அது குடிக்கலாம். இல்ல இளநீர், எல்லாம் நம்ம ஊர் தான், வேற எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம ஊர் சாப்பாடு தான். மோர், பட்டர் மில்க், இல்ல தேங்காய் உடைச்ச தண்ணி, இந்த மாதிரி அப்பப்ப நம்ம கூல் பண்ணிக்கணும். as a women நமக்கு ரொம்பவே ஹீட்டாவும், we have menstruation periods எல்லாமே இருக்கனால எந்த அளவுக்கு நம்ம பாடியை நம்ம கூல் பண்றோம் அதுலயும் மேட்டர்ஸ் a lot. இதுல ஒரு சீக்ரெட் விஷயம் என்னன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் தாங்க எல்லா வீட்டு வேலையும் செய்யறேன், அதனால எனக்கு வாக்கிங் தேவையே இல்லை அப்படின்னு சொல்ற விமனுக்கு நான் கண்டிப்பா சொல்வேன், அட்லீஸ்ட் 30 minutes நீங்க வாக்கிங் போகணும் அப்படின்றதுதான். 30 minutes வாக்கிங் போன்றது உங்களுக்கு வெளியே போய் நேச்சரோட கனெக்ட் பண்ணி நடக்க முடியுமா? கண்டிப்பா நடங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் வாக்கிங். இதுல நேச்சர் சன்லைட் நம்ம மேல படணும். வைட்டமின் டி டெஃபிஷியன்சி எந்த விமனும் சொல்ல முடியுமா என் வைட்டமின் டி கரெக்டா இருக்குன்னு? 100ல 10% கூட எனக்கு ஆச்சரியம்னு சொல்லலாம். யாருக்குமே அது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் இருக்காது. அந்த சன்லைட் தான் பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்லயும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் சன்லைட்ல நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. கோ ஜஸ்ட் வாக்கிங், ஏர்லி மார்னிங் வாக்கிங் போங்க. அதுக்குன்னு உச்சி வெயில போயிட்டு மயக்கம் வந்துடக்கூடாது. ஏர்லி மார்னிங் சன் உதிக்கிற முன்னாடி அந்த டைம்ல அது நம்ம மேல படணும். அட்லீஸ்ட் நடக்க முடியலையா, ஒரு 10 minutes முக்கியமாவது செய்யணும். பால்கனிலையா, டெரஸ்லயா, உங்களால முடிஞ்ச எங்க மார்னிங் சன்லைட் கிடைக்குது. அந்த வைட்டமின் டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வாக்கிங்னு சொல்றப்போ 1 minute வாக்கிங் கூட நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 minute வந்து நம்ம நடக்கிறப்போ நம்ம பிளட் ஃப்ளோ இருக்குல்ல, நம்ம ஆடாம அசையாம ஒரு இடத்துலயே படுத்தே இருந்த ஒரு பெட் ரெஸ்ட் பேஷண்ட் பிளட் ஃப்ளோவே இருக்காது, அங்கங்க அவங்களுக்கு பிளம்ப் ஆயிரும். ஸோ அந்த 1 minute வாக்கிங் நம்ம பிளட் ஃப்ளோவா ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் இருக்கு. ஒரு 5 minutes ஆஃப் வாக்கிங் நம்ம மூடை ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணும். எனக்கு மூடு சரியில்லை, அப்செட்டா இருக்கு, விமனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான வேர்டு அதுன்னு சொல்லலாம். ஆகுனா அப்செட், ஆகுனா டிப்ரெஷன், ஆகுனா ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு டெய்லி அந்த 30 minutes வாக்கிங்ல நீங்க போயிட்டு பழகுனீங்கன்னா அந்த வேர்ட்லாம் உங்க கிட்ட கூட நெருங்காது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், டிப்ரெஷனா இருக்கட்டும், எதையுமே அவங்க மூடையே ரொம்ப ஹாப்பியரா மாத்திடும். அதை நம்ம பழகுனாதான் தெரியும். அந்த வாக்கிங் 30 minutes இருக்கட்டும். ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டிப்பா 10 minutes வாக்கிங் போயிடும். 15 minutes வாக்கிங்ன்றப்போ நம்ம பிளட் சுகர் லெவல் கண்டிப்பா அதை மெயின்டைன் பண்ணும். 30 minutes சொல்றேன் யாருக்குன்னா வாக்கிங் இது வரையும் போனதே இல்லை அப்படின்றவங்க ஸ்டார்ட் வித் 30 minutes. அப்போ நீங்க போக போக 5 minutes நீங்க கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணி ஆகும். ஏன் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 30 minutesல உங்களோட எனர்ஜி தான் லூஸ் ஆகும், வேற எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க. உங்க மூட் சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் ஓகே, உங்க எனர்ஜி தான். பட் ஆஃப்டர் 30 minutesல ஒவ்வொரு மினிட்டுமே நம்ம ஃபேட் வந்து பர்ன் ஆகும். நான் வந்து நிஜமாவே நான் உடம்ப குறைக்க தான் போகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு வாக் மோர் தென் 30 minutes. 30 minutesக்கு அப்புறம் தான் ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 30 minutes டயர்ட் ஆகி நம்ம ஸ்டார்ட் 30 minutes ஓகே, நீ வாண்ட் டு லூஸ் சம் ஃபேட், இல்ல உடம்பு குறைக்க தான் வாக்கிங்ன்றதும் கண்டிப்பா இல்ல. எல்லாருமே நீங்க எப்படி இருந்தாலுமே வாக்கிங் இஸ் மஸ்ட் ஃபார் பீயிங், நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ இந்த ப்ராசஸ் இப்படிதான் 30 minutesக்கு அப்புறம் அந்த ஃபேட் பர்ன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஓவர் திங்கிங் பண்றது, இந்த ஸ்ட்ரெஸ் லெவல், இது எல்லாமே சரி ஒரே ஒரு வழி, ஒரு மேஜிக் பாயிண்ட் இஸ் வாக்கிங்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து பெருசா எல்லாமே நம்ம கைக்கிட்டே வந்துருச்சு. நமக்கு ஒரு ஷாப்பிங் பண்ணணும்னா கூட ஆன்லைனில் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். ஸோ எல்லாமே கைக்கிட்ட வந்ததுனால நான் எங்கேயுமே போக முடிய மாட்டுது. ஸோ இதுவே வந்து நம்மளோட லேடிஸ்க்கு ஒரு இஷ்யூ என்னென்னா, எல்லாமே கையில் கிடைச்சாலுமே வி ஆர் அபண்டன்சி, பட் ஸ்டில் நம்ம மனசில் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு குறை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது மோஸ்ட் ப்ராபப்ளி. அப்போது வென்னவர் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒரு உடலுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற வகையாக வெளியே போகிறோம், ஒரு 4 மனிதர்களை பார்க்குறோம், என்ன சுற்றியில் இருக்க நேச்சரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஓவர் திங்கிங் வராது. நீங்கள் சொன்னது எஸ், அப்சல்யூட்லி. அதே மாதிரி நம்ம மட்டும் போகிறோம், இதில் இன்னும் கூட நம்ம குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டா அது எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நல்ல ஃபுட்டு தரோம், எல்லாமே தரோம்,
ஆனால் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களோட நான் வாக்கிங் போகிறேன், எனக்கு உடம்பு குறையணும், அல்லது எனக்கு ஹெல்த்துக்காக நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். பட் யாருமே நம்ம குழந்தைங்கள ஆட் ஆன் பண்ணிக்க மாட்டோம். பட் வாட் தே ஆஸ்க், அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அம்மா நம்ம கூட இருக்க மாட்டாங்களா, அம்மா நம்ம கூட விளையாட மாட்டாங்களா, இந்த மாதிரி ஆசைகள் இருக்குது. ஸோ நம்ம பெண்கள் குழந்தைங்களோட வாக்கிங் போகிறதுல இன்னும் ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா? நம்ம இப்போ போய் போகாதவங்களுக்கு வந்து போறதே ஒரு டாஸ்க்னு சொல்றப்போ, குழந்தைங்களை ஆட் ஆன் பண்றப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அவங்கள நம்ம அங்கே போய் நீங்க அவங்களதான் மேனேஜ் பண்ற இது வரும்னு சொல்லலாம். வாக்கிங்ன்றது நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அங்க போய் நம்ம ரிலாக்ஸா பிரீத் பண்ணி, இப்போ நீங்க அவங்கள கூப்பிட்டு போனா அங்க போவாத, இங்க போவாத, இப்படி இப்படி பண்ண, இங்க இது பண்ணிடாதன்ற ஒரு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். மேபி அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட் உங்க கனெக்டிவிட்டியில இருக்கணும்னு நீங்க நினைக்கிறப்போ ஒரு வீக்கெண்ட்ல மார்னிங் நீங்க அவங்களுக்கும் இது என்ன, இது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல அவங்கள வந்து யாரும் புஷ் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா எங்க அம்மா நான் அப்படிதான் ஆரம்பிச்சது. கரெக்ட். ஃப்ரம் மை ஸ்கூலிங்ல இருந்தே நான் வாக்கிங் தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி அது கஷ்டமா பேர்டனாவே, எனக்கு எங்க எவ்வளவு தூரம் நடக்கணும்னு எனக்கு கொஞ்சம் பேர்டனா தெரியாது. ஏன்னு சொல்ல போனா எங்க அம்மா வாக்கிங் போவாங்க, அவங்களோட துணைக்குன்னு சொல்லி நான் போக ஆரம்பிச்சு இப்போ எனக்கு வந்து அது நடக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. என்ன சொல்றது, ஒரு நம்ம பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா போயிடுச்சு. இங்க தானே நடந்துடலாம், பக்கத்துல நடந்துடலாம், இதுக்கு எதுக்கு வண்டி எடுக்கணும், எதை எடுத்தாலும் இப்ப யாருமே நடந்து போய் பக்கத்து கடையில கூட வாங்குறது இல்ல, உடனே பைக் எடுக்கிறது போய் வாங்குறது, அந்த மாதிரி ஹேபிட். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களை நம்ம கூட்டு போய் நம்ம பார்த்தோம்னா, நான் ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணது எனக்கு இப்ப அது பெரிய விஷயமா இல்ல வாக்கிங்னு போறது. நல்லா நடக்க அப்படின்னா அண்ட் ஆல்சோ வாக்கிங் மட்டும் இல்லை, நம்ம ஃபுட்டு செய்யறதுலையும் கூட வகை வகையா நம்ம செய்யலாம். கூட நம்ம குழந்தைங்களையும் நீ பண்றியா, நீ இதை கட் பண்றியா, வைல் அவங்களுக்கு நம்ம அதை சொல்லும்போது நம்ம ரெண்டு பேரும் குழந்தைங்களோட நம்ம கனெக்டிவிட்டி ஆகும்போது குட் பேரண்டிங்காகவும் இருக்கும், அதே சமயம் ஒரு பாண்டிங்கும் கிடைக்கும்ல, அவங்களுக்கும் அது ஈஸியாக ஆகிடும் அந்த ஃபுட்டு. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறது, நம்ம பெண்கள் சொல்கிறது என்னென்னா, நான் மட்டுமே செய்கிறேன், எவ்வளோ வேலை தான் நான் செய்கிறது, இந்த யோசனை வந்துருச்சு. அப்போது ஏன் நீங்கள் மட்டும் செய்யணும், உங்கள் குழந்தை இருக்குது, குழந்தையோடு சேர்ந்து விளையாடு போல் செய்யுங்க. ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஃபுட்டு, இந்த வாக்கிங், இது எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது தட்ஸ் தி கிரேட் திங். ஏன்னா நம்ம தொடர்ந்து உமன் பார்க்குறோம், பர்சனலாக நம்ம பார்க்கும்போது நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது, தொழுகிறதே யாரும் குழந்தைங்களோட தொழுக மாட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு குழந்தை வேற நான் வேறன்னு தான் பார்க்குறோம். ஆனால் அப்புறம் எப்படி குழந்தை நம்மளோட வரும்? அப்போ வி டுகெதர் நம்ம பண்ணும்போது இட் வுட் பி மோர் பெனிஃபிட்ல, நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அண்ட் அந்த குழந்தைக்கும் அம்மா நமக்காக தான் இது பண்ணுறாங்க அந்த பொறுப்புணர்வு வரும்ல. இஸ் இட்? என்னன்னா நம்ம எவ்வளவு தூரம் அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க செய்யறது அவங்களோட சாய்ஸ். அவங்க நம்ம பாக்குறது தான், அவங்க விஷுவலைசேஷன் தான் வந்து ஆடிட்டியரை விட, கேட்கறத விட பாக்குறதுக்கு பவர் ஜாஸ்தின்னு நம்ம சொல்றது. அது ஏன்டா இதுதான் நம்ம பண்றதுதான் அவங்க பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி குக்கிங்லயா இருக்கட்டும், இது எல்லாமே ரியல் லைஃப்லயும் நான் எக்ஸாம்பிளாவே சொல்லலாம். கட்டிங் வெஜிடபிள்ஸ்னு வரப்போ வந்து நம்ம டக்குன்னு கொடுப்போம். நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், 5th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன். எங்க அம்மா கட்டிங் வெஜிடபிள் அப்போ நம்ம வந்து நீ இப்படிதான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இந்த சைஸ்ல தான் இருக்கணும் அப்பெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. கொடுத்துடணும், ஃப்ரீடமா கொடுத்துடணும். அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு இல்லாம போயிடும் இல்லையா? ஸோ குக்கிங் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம். ஃப்ரம் 5th ஸ்டாண்டர்ட் நைஃப் எடுத்தேன்னு சொல்லலாம். அதுதான் அப்படி ஆச்சு. வாக்கிங்கும் என் ஸ்கூலிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது எல்லாமே ரியல் லைஃப்லயே அந்த அம்மாவா இருக்கட்டும், நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கட்டும், அந்த காலத்துல சொன்ன பழக்க வழக்கங்கள் நம்ம படிச்சுட்டு அது ஒரு நேமா வச்சு பேசியிருக்கோம். பட் அவங்களோட பழக்கங்கள் வழக்கங்கன்றது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். அவங்க எல்லாமே நம்மளை சேர்த்துதான் செய்வாங்க. நீ இது செய், நீ இது ஒரு வேலை செய், இது ஒரு வேலை செய்யும். ஸோ குக்கிங்ல இன்டெல்ஜ் ஆயிடுவாங்க. பசங்க ஃபீல் பண்றாங்க, என் கூட அம்மா வேலை மாட்டிருக்காங்க, டைம் கொடுக்க மாட்டிருக்காங்கன்னு. when you do in these kind of things அவங்களுக்கு அந்த தாட்டே வருது. எங்க அம்மா என் கூட எப்பயுமே யோசிச்சு பார்த்தாங்கன்னா, இல்லையே போனாலும் எங்க அம்மா கூட போவேன், கிச்சன்ல குக் பண்ணாலும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லையே நான் ப்ரே பண்ணும் போதும் அப்படி இருக்கேன். நம்ம தொழுவிட்டு அவங்களையும் சேர்த்து ஒரு மேட் போட்டு அவங்க வாட் எவர் எனி கைண்ட் ஆஃப் ரிலிஜன்ல இருந்தாலும் நம்ம கூட சேர்த்து அவங்க பண்றப்போ அவங்க நம்ம பண்ணுன்னு சொல்லவே தேவையில்லை. எந்த விஷயத்தையும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூடவே வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆடிட்டரியை விட விஷுவலைசேஷன் பவர்ன்றது இங்கே ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற இஷ்யூ என்னன்னா, நம்ம எல்லாத்துலேயுமே குழந்தைங்கள தள்ளி வச்சிடுறோம்.
ஆனால் என் குழந்தை என்கிட்ட இல்லைன்னு வேற சொல்லிடுறோம். பட் ஆஃப்டர் இந்த ரீசர்ச் இதில் பார்க்கும்போது வாட் எவர் தே சே தி உமன் சைட் அபவுட் தேர் சில்ட்ரன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் கான்செப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் இப்போது வந்து ஹெல்த்தியாக செஞ்சாலும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாலும் கூட அந்த குழந்தையா ஏதோ செஞ்சிச்சுன்னா அதை ஆசைப்பட்டு சாப்பிடும். அந்த கட்டிங் ஷேப்ஸ் பேரண்ட்ஸ், பட் அதுவே அந்த கட்டர் ஷேப் அவங்க கிட்ட கொடுத்து நீ இந்த மாதிரி பண்ணுன்னு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிட்டு ஒரு சப்பாத்தி பேட்டர் மாவு தேய்ச்சி அவங்க இந்த மாதிரி கட்லாம் பண்ணா அது அவங்க செஞ்சுட்டாவும் இருக்கும், நமக்கும் அந்த வேலை நம்ம செய்யற மாதிரி இருக்காது, நமக்கும் ஈஸியாயிரும். அவங்க நான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் எப்ப செஞ்சு கொடுத்து அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அது நல்ல ஐடியா இல்ல. ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மறந்துட்டோமோன்னு தோணுது. ஏன்னா நம்ம பிஸி லைஃப் நம்ம அம்மா சொல்லும் போது அது நமக்கு அன்னைக்கு பிடிக்கல, பட் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் தான் நமக்கு காரணம் அப்படின்னு தோணுது. லைக்வைஸ் அப்போ இப்போவும் நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள இப்படி நம்ம நியூட்ரிஷனோட சேர்த்து என்கேஜ் பண்ணோம்னா ஈஸியாக அவங்கள நம்ம கரெக்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம வந்து இதுல ஒரு சைக்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் சைக்கிள். நம்ம நியூட்ரிஷனை பத்தியும் பேசிட்டோம், எக்ஸசைஸ் பத்தியும் பேசிட்டோம். இந்த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ல வந்து தூக்கம், ஸ்லீப். நீங்க என்னதான் நல்ல ஃபுட்டை சாப்பிட்டாலும், நீங்க என்னதான் போய் நல்லா எக்ஸசைஸ் வாக்கிங்னு பண்ணாலும் தூக்கம் மட்டும் சரியா இல்லைன்னா இந்த சைக்கிளே ஒர்க் அவுட் ஆகாது. சைக்கிள்னு சொல்றப்போ 2 பக்கம் அது வீல் இருக்கும், நமக்கு இங்க 3 சைக்கிள் 3 வீல் இருக்கு. ஸோ எல்லாமே ஒன்னா சுத்தினாதான் அந்த சைக்கிள் ஓடும். ஏதாவது ஒரு 2 சுத்தி 1 சுத்தி ஓடலன்னா அந்த சைக்கிளே ஓடாது. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டைல்லையுமே நியூட்ரிஷன், எக்ஸசைஸ் அண்ட் தூக்கம் இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பரா போகும்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தூக்கம் வந்து இத்தனை ஆரோக்கியம் அப்படின்னு கண்டிப்பா நமக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேலை வேலை வேலைன்னு இது பண்றதுனாலதான் அங்க தூக்கம் இல்லாதப்போ எல்லாமே அடி வாங்குவோம். நமக்கு அங்கதான் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. நம்ம எல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்றோம், அது வேற எங்கிருந்தும் வராது. நம்ம தூக்கம் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தூக்கம் இல்லைன்னா சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும். இது எல்லாமே இந்த ஒரு பார்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று கரெக்டா பண்ணா நம்ம கரெக்டா சாப்பிடுவோம், நமக்கு தோணும். தூக்கம் கரெக்டா இருந்தாலே நமக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தோணும். நான் இது சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த மூடு வந்து ஆட்டோமேட்டிக்கா எலிவேட் ஆகும்னு சொல்லலாம். அந்த ஒரு பார்ட் ஸ்லீப், அந்த ட்ரையாங்கிள் அந்த ஸ்லீப்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டைஸ் கொடுத்தா அதுக்கு மட்டும் நம்ம கொடுக்கணும் இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளே செய்வோம். எல்லாமே இதுதான் ஒரு டைப். எஸ், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ நம்ம உமனுக்கு ஏன் மோஸ்ட்லி நான் உமனை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹெவன்சி கவுன்சிலிங்கில் முழுவதும் உமன் தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்னென்னா நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை. இந்த ஒரு கான்செப்ட் அவங்க எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக உரியவங்க தான், ஆனால் அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஒரு ஒரு அற்புதமான வார்த்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக தே ஆர் வெல், அவங்க எல்லாவற்றிலையுமே பூரணமானவங்க தான். பட் அவங்களுக்கு சில நர்ச்சர்ஸ் இருக்குது. எனக்கு நான் என்னதுலலாம் நான் என்னென்ன டெவலப் பண்ணிக்கிறணும், என்னோடய க்ரோத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் ஒரு வேர்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, சூப்பர் உமன் அப்படின்றப்போ நம்ம எல்லாருமே சூப்பர் உமன் தான். அது நம்ம மைண்ட் செட், எல்லா விஷயத்தையும் மைண்ட் செட் ரொம்ப மேட்டர். நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், செல்ஃப் லவ் அது இல்லாம தான் இந்த மாதிரியான வேர்ட். நான் என்ன பண்ண முடியும், ஃபேமிலியில வந்து நம்மளை புரிஞ்சிக்காம ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க, நம்ம ஒன்றும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஆமா நான் இதுக்கெல்லாம் லைக் இல்லை போல, இவ்வளோலாம் என் வார்த்தை இல்லை போல, இதெல்லாம் செய்ய முடியாது போல நமக்கு இருந்தாலும் மற்றவங்க டிமோட்டிவேட் பண்றப்போ மற்றவங்க சொல்றது விடுங்க, ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க செல்ஃப் லவ் பண்றீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களை கேளுங்க, நான் நிஜமாவே இன்னைக்கு ஹாப்பியா தான் இருக்கேனா, என்னோட பிடிச்ச லைஃப்பை நான் வாழ்றேனா இல்லை மற்றவங்களுக்காக வாழ்றேன். நம்ம இவ்வளோ நேரம் குழந்தை அப்படின்னு பேசிருந்தோம், குழந்தை கூட நெக்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பாருங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களை நல்லா பார்ப்பீங்க. செல்ஃப் லவ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்படியா இருக்குன்றப்போ எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருக்கு. நம்ம இருக்கிறனாலதான் எல்லாருமே சாப்பிட முடியுது நம்ம ஃபேமிலியில. பெர்சன்டேஜ் வைஸா எடுத்துட்டாலும் விமன் தானே வீட்லயும் சமைச்சு இல்லை, அது பிடிக்குதோ இல்லையா அவங்க தானே சமைக்கிறாங்க. அப்படின்றப்ப நம்ம கண்டிப்பா டேலண்ட் இருக்கு குக்கிங்ல இல்லையா? ஸோ அதுவே நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாகவும் இருக்கும், நமக்கும் பெனிஃபிட்டடா இருக்குன்றப்போ இந்த ஹெல்த் மிக்ஸ் சொல்லலாம். ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்றப்போ
பண்றப்போ நம்ம நான் ஃபாலோ பண்றது அதுதான். 10 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப்னு சொல்றது, நான் என் குழந்தைக்கு என் கையால 1 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 10 வயசு வரையும் நானா ஒவ்வொன்றா பார்த்து இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்றது. ஏஜ் வைஸா எல்லா ஏஜ்லயும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது இல்லையா? அந்த இப்போ நிறையவே காம்படிஷன் இருக்கு அவுட் சைட்ல. பட் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவங்க இல்ல பட்டிருக்கவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்னா இது நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். நீங்க உங்க குழந்தைக்கும் கொடுத்த மாதிரி ஆச்சு, நீங்களும் குடிச்ச மாதிரி ஆச்சு, உங்க ஃபேமிலிக்கும் கொடுத்த மாதிரி ஆச்சு. ஆஸ் அ பெனிஃபிட்டா நம்ம வர்த்தா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க பக்கத்துல ஃபர்ஸ்ட் சாம்பிளா கொடுங்க. அவங்களுக்கு பிடிக்கிறப்போ நீங்க அது ஒரு ஏன் பிசினஸா எடுத்துட்டு போக கூடாது? இப்போ நிறைய லைக் ஒபிஸா இருக்கவங்களுக்கு தனியா ஒரு மில்க் நமக்கு தெரியும். நம்ம அதை கொஞ்சம் ரிசர்ச் மட்டும் தான் பண்ணணும். பண்றோம் ஆல்ரெடி. ஓகே, நம்ம ரிசர்ச் மட்டும் பண்ணிட்டு எது கரெக்டா வரும் இதெல்லாம் ஆட் பண்ணா எது, இல்லைன்னா ஒரு மெத்தரை நீங்க பார்த்துட்டு உன்கிட்ட பேசிட்டு ஸோ ஒபிசிட்டிக்குனா நான் என்ன இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்து அந்த ஐடியா கைட்லைன்ஸ் மட்டும் கேட்டுட்டு நீங்க அந்த ஒரு ஃபுட் சார்ட் லைசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிட்ஸுக்கு மற்ற இந்த ப்ராசஸ்டையும் கொடுக்காம நம்ம வீட்டில் செஞ்சு இந்த மில்க்ல வெறும் மில்க் பிளெயின் மில்க் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது மூலயமா நமக்கு கிட்ஸுக்கும் பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஆஸ் வெல் நம்ம விமெனும் ஒரு ஆண்டர்பிரினர், இப்போ அது ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான வார்த்தை இல்லையா, விமென் ஆண்டர்பிரினர்னு சொல்றது. ஸோ ஒய் நாட் வி எல்லாமே அப்படிதான். இஃப் ஒன் கேன் டூ இட் எவ்ரி ஒன் கேன் டூ இட். அதுதான் இது. இஃப் யாருமே பண்ணலையா, தென் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிங்க. டிஃப்ரெண்டா பண்ணணுமா, யூனிக்கா தெரியுமா, ஸ்டார்ட் யுவர் ஓன். நீங்க என்ன தனித்துவமா தெரியணும். அந்த மோட்டிவேஷன் நம்ம செல்ஃப் லவ் பண்ணா மட்டும்தான் நமக்கு இருக்கும். நம்ம என் அம்மா சொல்ல மாட்டிருக்காங்க, அப்பா சொல்ல மாட்டிருக்காங்க, கணவன் சொல்ல மாட்டிருக்காங்க, மாமியார் யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தாங்க நம்ம சொல்லணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். நமக்கு சொல்லி இது பண்ணணும். நம்ம பண்றதை பார்த்து நம்ம செயல்கள் மாறி நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளை பார்த்து சொல்ற நிலைமைக்கு நம்ம கண்டிப்பா வருவோம். இதை விட வேற எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கண்டிப்பாக நம்ம யாரையும் பார்க்க போகணுன்னா கூட ஏதாவது வாங்கிட்டு போவோம். ஸோ அப்போது நம்ம செஞ்சதே கொண்டு போய் கொடுத்தா எவ்வளோ பெருமையாக இருக்கும்ல. எல்லாருமே சீரியஸாக அவங்க எல்லாருமே பிரமிப்பாக பார்ப்பாங்க, நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. எஸ், அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஹெவன்சி கவுன்சிலிங்லேயுமே கூட 2 மெம்பர்ஸ் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் ஹெல்த் மிக்ஸ் செஞ்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புது ஆண்டர்ப்ரினர்ஸாக உருவாகிட்டுருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி இப்போது அவங்க தானாக செய்கிறத விட ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் சொல்லி நம்ம இது கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் போல் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இல்லை. ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் அண்ட் நான் கரெக்டாக தான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். எஸ் கண்டிப்பாக. நம்மளுடைய ஸ்டடீஸ் ஒரு சைடு, நம்மளுடைய ரிசர்ச் ஒரு சைடு, அண்ட் நம்மளோட ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஒரு சைடு, எல்லாமே நம்ம கொண்டு போக முடியும். நீங்கள் எத்தனை கிட்ஸ்க்கு மாமாக இருந்தாலும் சரி. ஸோ அது உங்ககிட்ட இருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இட்ஸ் அ வெரி ப்ளசன்ட் டே ஃபார் அஸ். பிகாஸ் ஒரு எக்ஸ்பர்டைஸோடு நம்ம மீட் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது, அண்ட் மோரோவர் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே கூட இது ஒரு அழகான தருணமாக இருக்குது. ஜஸாக்கல்லாஹு கைர் சிஸ்டர். பாரக்கல்லாஹ் ஃபீ. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் கூப்பிட்டதுக்கு, வாய்ப்பு கொடுத்ததுக்கும், பேச வச்சதுக்கும், நான் பேச நேரம் பொறுமையாக கேட்டதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். எந்த டைமில் எனி டவுட்னாலும் யூ கேன் கான்டாக்ட் மீ. இங்கே இருக்க மதர்ஸ்க்கு சொல்கிறேன், எந்த ஒரு கைடன்ஸ்னாலும் ஐ எம் ரெடி டு கிவ். யூ கேன் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். ஹெவன்சி கவுன்சிலிங் இன்னும் மென்மேலும் வளர்க்க வாழ்த்துக்கள். வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல்மைட்டி. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நல்லபடியாக நம்மளுடைய செஷன் முடிஞ்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் உங்களுடைய வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இப்போ ஷேர் பண்ணலாம். உங்களுக்காக நம்ம எக்ஸ்பர்ட் இருக்காங்க, நியூட்ரிஷனிஸ்ட். சிஸ்டர்ஸ் யூ கேன் ஆஸ்க். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ். வஹரியாக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பரா இருந்தது நீங்க சொன்னது. அதாவது சைக்கிளுக்கு 3 வீல் இருக்கு அப்படின்றீங்க, உண்மைதான் அது. பொதுவா நம்ம லேடிஸ் என்ன பண்ண மாட்டோம்னா, எக்ஸசைஸ்லாம் அது ரொம்ப நமக்கு தூரம். நம்ம பண்ற வேலையிலே பெருசு, இது வேற தனியா செய்யணுமான்னு தான் இருப்போம்.
ஆனா நீங்க சொன்னதுல இருந்து இப்போ கூட நாங்க வந்து கொஞ்சம் அந்த ஸ்டெப் தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அது ரொம்ப நல்லா இருக்கு. யாருமே அதை கண்டினியூ பண்றதுல செஞ்சே பாக்குறது கிடையாது. நம்மள காதுல கேட்கறதோட சரி அவங்க ஏதோ சொல்றாங்க எங்க நமக்கு எந்த டைம் இருக்குன்னு தான் போறோமே தவிர நமக்காக நீங்க சொன்னீங்கல்ல செல்ஃப் லவ் இருக்கணும், நம்ம நம்மளே கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அது இருக்கும்போது கண்டிப்பா அதுதான் மெயின். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வந்துட்டாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுட்டு, எக்ஸசைஸ் பண்றது, தூக்கம் பிளஸ் செல்ஃப் லவ், இது எல்லாமே நம்ம லைஃப நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வரும். நம்ம இன்னுமே நல்லபடியா இருக்க முடியும். நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க நம்ம சந்ததிகளுமே ரொம்ப அருமையா இருப்பாங்க. அழகா ஷேர் பண்ணீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ ஸோ மச். பாரக்கல்லாஹ் ஃபீக். தேங்க்யூ ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ். எஸ், வேறு உங்களுடைய ஷேரிங் கொடுக்கலாம், உங்களுக்கான டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். சிஸ்டர்ஸ் நமக்காக வந்திருக்காங்க. யூ கேன் யூட்டிலைஸ் ஹர். உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க. அண்ட் மோரோவர் அவங்களுடைய அந்த அழகான ஸ்பீச்சுக்காகவும் நீங்கள் பேசலாம். அவங்க அழகாக நமக்கு பாயிண்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்டைஸ் சொல்லும்போது எஸ் ஷியோர் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஒரு எக்ஸ்பர்டைஸ் வரும்போது அதை நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஆக்சுவலாக நமக்கு இது நல்ல வாய்ப்பு. இல்லைன்னா இவங்களெல்லாம் மீட் பண்ணுறதே முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடச்சிருக்காங்க. ஷீ ஸோ என்ன சொல்கிறது, ஒரு பிஸி ஷெட்யூலில் இருக்கிற ஆள். ஸோ யூ கேன், உங்களுக்கு இன்னும் ஒரு 10 minutes இருக்குது. வாட் எவர் யூ கேன் நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுடைய பேச்சு மிகவும் அருமையா இருந்தது. அதற்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்த பஸ்ரியா மேம்க்கு அல்ஹம்துலில்லாஹ் அதிக அதிக நன்மையை தரணும். உங்களுடைய பேச்சுல இருந்து அன்றைய காலத்துல இருந்த மதர் மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படின்றது தெரிய வந்துருச்சு. நம்ம இந்த மதர்கள் எப்படி இருக்குன்னா நம்மளே பார்த்துக்கலாம், பிள்ளைகளை ஏன் சொல்லப்படுத்தும், அதுகளை ஏன் பண்ணணும் அப்படின்றதுனால இப்ப தாய் அண்ட் பிள்ளைங்களுடைய உறவு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப புரிஞ்சுக்கிற முடியுது. நம்மளே எல்லா வேலையும் பார்க்கணும், நம்மளே எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே இருக்கிறது உடச்சு விட்டுருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைங்களையும் சேர்த்து பண்ண வைங்க. இது வந்து நம்ம அம்மா பாட்டி எல்லாம் செஞ்சாங்க. அது நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் வேலை பார்க்கணும், ஸ்கூல் போகணும், ஓத போகணும், வந்து இங்கேயும் இதான் பண்ணணுமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அதுதான் நமக்கு வாழ்க்கை கல்வி அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டு மிகவும் அருமை. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்காக நேரம் ஒதுக்கிய உங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. பாரக்கல்லாஹ் ஃபீக். அல்ஹம்துலில்லாஹ். எஸ், கரெக்டாக இப்போ தேவையானதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது ஒரு எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கரெக்ட் ஆகும். பேசுறப்போ நிறைய பேர் ஒரே விஷயத்த பேசினாலும் எல்லாரும் பேசுறதும் நமக்கு கனெக்ட் ஆகாது. யாராவது ஒரு பாயிண்ட் பேசுறப்போ கனெக்ட் ஆகுறப்போ அந்த விதத்துல நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கப்போ நான் பேசுறப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் கனெக்ட், ஐ எம் சோ பிளெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ நான் சொன்ன பாயிண்டே ரிப்பீட் பண்ணி அவங்க வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ அல்ஹம்துலில்லாஹ், இதை விட வேற சந்தோஷம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். பிளெஸ்ட். எஸ், வேற உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஃபீட்பேக் மேம் கிதர் நஸ்ரியா மேம்காக. சொல்லுங்க. என்ன சிஸ்டர்? இன்னும் ஒரு கொஸ்டின். இப்ப பிள்ளைங்க வயசு பண்ண பிள்ளைங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம்? ஏன்னா வந்து எக்ஸாம்னாலே டயர்ட் ஆயிடுவாங்க, ஸ்கூல் கொஞ்சம் போயிட்டு வந்தாலே சோர்ந்து போயிடுறாங்க, வந்ததும் அப்படியே பார்க்கவே பாவமா இருக்கு நமக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம்? அவங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி ஃபுட்டுன்ற மாதிரி இப்ப சொல்லுமா, நம்ம சாப்பிட்டுருக்கோமா இல்லையான்னு தெரியல. அந்த காலத்துல இந்த கருப்பு உளுந்து, எஸ், ஆனா இப்ப யாருக்குமே அது பிடிக்கிறது இல்லை. பட் அதை நீங்க எப்படி டிஃப்ரெண்டா பண்ணலாம்? இனிப்பு வகையா கொடுக்கலாமா, இல்ல உப்பு சேர்த்து அந்த மாதிரி காரமா ஏதாவது பண்ணி கொடுக்கலாமா? உளுந்து எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் சொல்லலாம். எனர்ஜி ஃபுட் அப்படின்னு சொல்றது வந்து டெய்லி ஈவினிங் வந்தோன்னே இந்த சுண்டல் வேர்க்கடலை இருக்குல்ல, அது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம்.
இல்ல டெய்லி ஒரு கப்பு தயிர். வேர்க்கடலைன்றது சும்மா நம்ம அவிச்சு கொடுத்தாலாம் இல்லை, நம்ம அதுல வந்து ஆனியன், குக்கும்பர், வெள்ளரிக்காய் சேர்த்து, தக்காளி சேர்த்து, கொஞ்சம் மாங்காய் சேர்த்து, அந்த டேஸ்ட், அந்த மிக்ஸ்டான டேஸ்ட் இருக்குல்ல, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல இக்னோர் பண்ணாலும் அதை டேஸ்ட் பார்க்க வைங்க. அது ஒரு வாய் டேஸ்ட் பார்க்க வைக்கிறது தான் நம்மளுக்கு கஷ்டம். அது பிடிச்சிருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், இட் இஸ் சோ ஈஸின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக் போலயே. என்ன சிஸ்டர்? இல்ல நீங்க சொல்லும் போதே அதை யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க போலயே, அவ்வளோ அழகா சொல்றீங்களே. அல்ஹம்துலில்லாஹ். நான் டெய்லியும் வீட்டுல செய்யறது, ஆனா என் பசங்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசி இது பண்ணி தான் அந்த கலர், டொமேட்டோல ரெட் கலர், குக்கும்பர்ல கிரீன் கலர், ஆனியன்ல ஒயிட் கலர், மாங்கால அந்த மிக்ஸ்டான ஒரு கலர், இதெல்லாம் சேர்த்து நம்ம லைம் ஸ்க்வீஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நம்ம பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவுல் டெய்லி, ஒரு ஈவினிங் வந்து ஒரு பவுல் ஏதாவது இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டா இருக்கட்டும், இல்ல யோகட், தயிர் இருக்குல்ல, ரொம்பவே ப்ரோபயோட்டிக், ரொம்பவே நல்லது. இல்ல ஒரு பனானா, இந்த மாதிரி எனர்ஜி கொடுக்குற ஃபுட். ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்ய முடியும் அவங்களுக்கு? ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்பவே நல்லது. சீனி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. டெய்லி ஒரு பாயில்டு எக் என்ன சொல்றது, எப்படியாவது அவங்க ஃபுட்ல இன்டேக் பண்ண வச்சிருங்க, ஒரு பாயில்டு எக். ஸோ இந்த மாதிரி நட்ஸ் பாதாம், வால்நட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பாதாம் அட்லீஸ்ட், இல்லை இந்த சீட்ஸ் இருக்குல்ல, கின் சீடு, இது எல்லாமே நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடியதா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஈவினிங் வந்து அவங்க ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி டெய்லி ஒரே இதை கொடுக்காம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று, நமக்கும் ஒரு புது இதை டிஷ் செஞ்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸ், அவங்களுக்கும் நமக்காக ஏதோ கலர்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்கன்ற ஒரு ஹாப்பினஸ். எப்பயுமே அந்த கலரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் as a பேரண்டா. எப்படி நீங்க பண்றது நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எஸ், கண்டிப்பாக அந்த கருப்பு உளுந்து, ஆமாம் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஃப்டர் மேரேஜுக்கும் கூட, ஃபர்டிலிட்டி இதுக்கும் கூட அதுதான் சொல்கிறாங்க, கருப்பு உளுந்து சொல்கிறாங்க. கேர்லா நம்ம இருக்கோம்னா, நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா, அது ஒரு ஏஜ் ஸ்டார்ட் ஆக முன்னாடி அவங்க மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் குடிக்கணும் கூட இல்லை. ஃப்ரம் த ஸ்மால் இட் செல்ஃப் நீங்க அந்த கருப்பு உளுந்த டேஸ்ட் வந்து அது பிடிக்க வைக்கிறது, அந்த நாக்குல அது இருக்கு, ஒரு வகையான நாக்கு, அது வந்து நமக்கு ஒரு சேலஞ்சிங் தான். அது பிடிச்சிச்சுன்னா நம்ம லக்கி தப்பிச்சோம் அந்த பசங்கள்ட்ட இருந்து. அது வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கொடுப்பேன். நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தா அந்த டைம்ல ஒரு டீனேஜ் டைம், ஹார்மோன் சேஞ்சஸ் டைம், நம்ம என்னதான் ஃபைட் பண்ணாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இதுவே அதுக்கே அது வரையும் வெயிட் பண்றீங்க, ஒரு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பதுல இருந்தே பிரேக்ஃபாஸ்ட் ஆகும், ஈவினிங் இதுவாகவும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒரு சுண்டலா, கஞ்சியா, களி மாதிரி கிண்டி, இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட், இதுலயே எவ்வளவு வெரைட்டி இருக்கு பாருங்க. ஒரு உளுந்து தான், பட் நிறைய வெரைட்டியா நம்ம செய்ய முடியாது. ஸோ நீங்க இப்போல இருந்தே ஆஸ் எ யங்காவே அவங்கள பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அது ஒரு புதுசா எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்காது. நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இது பண்றதுதான், ஏஜென்ட் பண்றப்ப எஸ்பெஷலி இந்த பீரியட்ஸ் டைம் எல்லாம் அந்த பசங்களுக்கு ஸ்கூல் போக கூட எனர்ஜி இல்லாம போயிடுறாங்க. ஸோ இது நீங்க என்ன நம்ம ஃபுட்டுனாலும் சின்ன வயசுல இருந்து நம்ம இது பண்றதுதான். அதனால சொன்னது, நான் இந்த ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்றப்போ நார்மலா கேட்கறது இருந்தாலும் சடனா ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம நீ போய் குடி அப்படின்னு சொன்னா முடியாது. நான் என் குழந்தைக்கு 1 வயசுல ஸ்டார்ட் பண்ணேன். 1 வயசுல, இத்தனைக்கும் எனக்கு பாய் தான், நான் 1 வயசுல ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து பாயிண்ட் தான் சொன்னேன், உனக்கு கல்யாணம் ஆகிற வரையும் இதுதான், இந்த டீ காஃபி அந்த பழக்கம்லாம் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் ஒய்ஃப் என்ன கொடுக்குறாலும் அது நீ தப்பிச்சிருவ. பட் அது வரைக்கும் 1 வயசுல நம்ம அந்த பழக்கத்தை, நம்ம ஃபுட் அப்போ ஸ்டார்ட் பண்றோம் அந்த குழந்தைங்களுக்கு. அப்போ இதையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டேஸ்ட் அந்த டைம்ல அவங்களுக்கு நாக்குல பட்டு அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா, அந்த உணர்தல் இருக்குல்ல, அது ரொம்பவே பவர்ஃபுல். அந்த டைம் உணர வைக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பழக்கம். அவங்களுக்கு வந்து அது புதுசா தெரியாது. ஓகே, இதுதான் மம்மி இதுதான் கொடுப்பாங்கன்ற ஒரு வயசுல அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய முடியாது. அவங்களுக்கு ஒரு ஃபுட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வரையும் அவன் என்ன கேட்க மாட்டான், இதை ஏன் எனக்கு கொடுக்குறேன்னு. இப்ப கேட்கறான். எல்லாரும் குடிக்கிறத பார்த்து ஒரு மெச்சூரிட்டி 10 வயசு ஆகுது. 10 இயர்ஸா இதை வந்து ப்ரௌடா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இங்க மத்தவங்க எல்லாம் கொடுக்கறது பாக்குறப்போ ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நான் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கு. இப்போ ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் கேள்விகள்லாம் வருது, என்ன மத்தவங்களாம் யாரும் குடிக்கிற மாதிரி தெரியலையே, நான் மட்டும் தான் இது குடிக்கிறேனேன்ட்டு. அப்ப மட்டும் அவங்க கிட்ட பதில் சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். மற்றபடி நம்ம 1 வயசுல எதுவா இருந்தாலும் ஸ்டார்ட் வித் யங்கர் ஏஜ். அப்ப நம்ம எதுவுமே அவங்களுக்கு புதுசா கொடுத்தா தெரியாது. எந்த மெயினா எஸ்பெஷலி இந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் அப்பவே ஸ்டார்ட் பண்றதுதான் நல்லது. சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் மிஸ் பண்ணி எதுவுமே பண்ணலாம். ஆக்சுவலாக பிஃபோர் மேரேஜு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை போயிட்டு அந்த பொண்ணையும் பையனையும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு தான் மேரேஜே பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன்.
சீரியஸா ஏன்னா எஸ் இப்போ இல்ல நமக்கு வந்து அது நியூட்ரிஷனுக்கு ப்ரீமெரைட்டல் கவுன்சிலிங் ரொம்பவே தேவை. நாட் ஒன்லி ஃபார் நியூட்ரிஷன், அஸ் அ லைஃப்லயே they need ப்ரீமெரைட்டல் கவுன்சிலிங் ரொம்ப கம்பல்சரியா தேவை. ஏன்னா இப்ப நடக்கிறது எனக்கு வர கவுன்சிலிங் கிளைண்ட்ஸா இருக்கட்டும், என்ன சொல்றது, அதான் காப்பாற்றணுன்ற அளவுக்கு ஒரு சின்ன விஷயத்த கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும்னா நான் இது ரெண்டுத்துலயுமே இருக்கிறதுனால அந்த ஈஸி பேலன்ஸ் வித் போது. நான் எப்பயுமே அதை சேர்த்து அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ என்னோட இது வந்து வே ஆஃப் கன்வேயிங் வந்து இப்படிதான் இருக்கும். வெல்னஸ் கோச் அண்ட் லைஃப் கோச் மாதிரி. ஸோ இப்படிதான் கண்டிப்பா தேவை எல்லாம். அல்ஹம்துலில்லாஹ் பிகாஸ் தட்ஸ் அ கிரேட் செஷன். இந்த 1 hour வந்து சீரியஸாக அவ்வளோ ஒரு நம்ம ஒரு ஊர் சுற்றிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரிங் ரொம்ப அருமையாக நிறைய நியூட்ரிஷன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே இது கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் அதை ப்ரெசன்ட் பண்ண விதம் ஆஸ் அ உமனாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஈஸியான இன்ஃபர்மேஷன்ஸ். ஆனால் இது கூட நம்ம உள்ளங்களில் இன்னும் போகலை, அந்தளவுக்கு தான் நம்ம இருந்திருக்கோம். அப்போ இவ்வளோ அழகாக இந்த தருணத்தை நீங்கள் கொண்டு போனது வந்து அல்ஹம்துலில்லாஹ் இட்ஸ் அ பிளஸ்ஃபுல் ஈவினிங் தான். அல்ஹம்துலில்லாஹ். Thank you so much, ma'am. அல்ஹம்துலில்லாஹ். நைஸ் டு பி ஹியர் வித் யூ மேம். இன்ஷால்லா இன்னும் ஃப்யூச்சர்லையும் நம்ம நிறைய விஷயங்கள் சேர்ந்து பயணிக்கணும்னு துவா செய்வோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. மற்றவங்க வேறு ஏதாவது கேட்கணுமா? லாஸ்ட் சாய்ஸ். ஏன்னா கரெக்டாக 1 hour நான் மேம்கிட்ட கேட்டிருந்தேன் அப்பாயின்மெண்ட். தயக்கம் இருக்கு எல்லாத்தையும் கேட்கலாமா வேணாமான்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு தனியா கேட்கணும்னாலும் கேட்கலாம். சில பேர் கொஞ்சம் இதுவா ஃபீல் பண்ணுவோம். பட் கேட்க சொன்னப்போ அதான் சரி, இதுவே நிறைய பேருக்கு இருக்கும் கேட்கலாமா வேணாமா, நம்ம கேட்க கரெக்டா இருக்குமா, எப்பயுமே அந்த செல்ஃப் டவுட் அது உடைஞ்சாலே லைஃப் பியூட்டிஃபுல்லா மாறும். தேவை இப்போ கேட்டவங்க வந்து 3 years நம்ம கூட இருக்காங்க, அதனால அவங்க உடனே ஓப்பன் பண்ணி கேட்டாங்க. அண்ட் மோரோவர் இப்போ கேட்டாங்கல்ல இந்த கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவங்க அதான் எல்லாருக்குமே இருக்கும் நல்ல கேள்விகள். அது நம்ம ஓப்பன் அப் ஆகி எப்படி வரோன்றதுல இட் மேட்டர்ஸ். நல்ல கேள்விகள் நீங்க கேட்க மற்றவங்களுக்கும் அந்த டவுட் நான் மனசுல கேட்கணும்னு வச்சிருந்தேன், நல்லபடியா சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் மோரோவர் நான் மேமுடைய நம்பர் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வாட் எவர் உங்களுக்கு கேள்வி நல்லது வாட் எவர் உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க இன்ஷா அல்லாஹ். அண்ட் மோரோவர் ஃப்யூச்சரில் வந்து நம்ம இது சம்மந்தமாகவும் கோர்சஸ் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம், ஆனால் நியூட்ரிஷன் கற்றுக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ். இட்ஸ் எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்திப்பில் நம்ம மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you so much each and everyone.